இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லம்பஸ் லங்கிட் அப்படிங்கிற ஒரு பிலிப்பின படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு எராட்டிக் த்ரில்லர் மூவி. கொஞ்சம் 18+ சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவும் அவனோட மனைவியும் ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழ்ந்தவங்க. இதுக்கு மேலேயே நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழலாம்னு சொல்லி புதுசா ஒரு வீடுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ள பொருள்லாம் கொண்டு போய் இவங்க அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்க. நைட் டைம் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல வர. ஆனா ஹீரோவுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் ஒர்க் ஃபுல்லா அவன் எழுதிட்டு இருக்க ஒரு புக்கை பத்தியே இருக்கு. இதெல்லாம் காலையில பாத்துக்கலாமே, இப்போ மேற்படி விஷயங்களை கவனிச்சா என்னங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாதிரி தெரியும். நாம இவங்கள ஹீரோயின் சொல்ல வேணாம், ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்லிக்கலாம். அது எதுக்காகங்கிறது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். இப்படி கல்யாணமே ஆகி ரொம்ப வருஷம் ஆகலனாலும் கூட இப்படி இவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. பெருசா ஒன்னும் கெமிஸ்ட்ரி இல்ல. ஹீரோ டென்ஷன் ஆகி வெளியே வர அவனோட வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு வயசானவர் ஹீரோவோட உதட்டுல காயம் இருக்கிறத பாக்குறாரு. ரத்தம் வளைஞ்சுகிட்டு இருக்கு, அதை தொடங்கிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் தொடக்கிறாப்ல. நீங்க யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில கேட்க, இந்த கண்ணாடி போட்ட பெருசு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான். ஹீரோ இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனும் இப்போ ரைட்டிங் வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களோட பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா, டைம் கிடைச்சா ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வாங்க, நாம தொடர்ந்து பேசுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த எழுத்தாளரோட வீட்டை காமிக்கிறேன். அங்க ஒரு 20 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. பாக்குறதுக்கு இவரோட மக மாதிரி தான் தெரியுது. இவங்கள நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். இந்த பெருசும் ஏதோ ஒரு கதையை எழுதிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதை வரல அப்படிங்கறதுனால அந்த பேப்பரை கூட கிழிச்சு வீசிட்டு. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. சாரி, ஹீரோவோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் போல இருக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளாமரான ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு அது எப்படி இருக்குங்கிறத அவங்க கிட்ட கேட்க, இது ஒரு பொண்ணு சொன்னா எப்படி சரியா இருக்கும், உன்னோட புருஷன்கிட்ட கொண்டு போய் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை காமிப்போம், அவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொண்டு போய் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்க, ஹீரோவும் பரவாயில்ல நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் அவளோட ஹஸ்பண்டும் ஷாப்பிங் முடிச்சிட்டு வரும்போது இவங்க கார் பார்க் பண்ண வேண்டிய இடத்துக்கு பக்கத்துல ஹீரோயினை ஹீரோ நோட் பண்றான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை அவன் பாக்குறான். ஹீரோவுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தா அந்த புக்ஸ் படிக்கிறது மட்டும்தான். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு எண்ணமும் அவனுக்கு கிடையாது. அந்த எழுத்தாளர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, ஹீரோவையும் அவனோட சம்சாரத்தையும் அவரு டின்னருக்காக கூப்பிட்டு சரின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்பி அந்த ஆளோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோ ஹீரோயினை பாக்குறான். அவனோட அழகுல மெய் மறந்து போயிட்டான் போல இருக்கு. அந்த அளவுக்கு சொல்லு விட்டுட்டு ஹீரோயினை அவன் பாத்துக்கிட்டு இருக்க. இது யாரு, உங்களோட பொண்ணா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பெருசும் எதுவுமே பேசாம இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு கொண்டு வர சொல்ற. ஆனா ஹீரோவோட பார்வை ஹீரோயினை விட்டு விலகவே இல்லை. அந்த மாதிரி ஃபுல் லவ் மூட்லயே அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கான். இதை ஹீரோவோட பொண்டாட்டியும் நோட் பண்றான். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல கூட அவனுக்கு அவளோட நினைப்பாவே இருக்கு. அவன் எழுதுற அந்த புத்தகத்துல கூட ஹீரோயின் மாதிரி ஒருத்தி அழகா இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த வயசான பெருசு இதனால் வரைக்கும் அவருக்கு எழுதுறதுக்கு ஒரு கான்செப்டே கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா ஒரு புக்கை புதுசா அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வெளியே வந்திருக்கான். எதுக்காகடா இவன் இங்க இருக்கான்னு பார்த்தா அவன் கர்ச்சீஃபை இங்க மறந்து வச்சுட்டு போயிருப்பான். அதை ஹீரோயின் இருந்து வாங்கிட்டு போலாங்கிறதுக்காக இங்க வந்திருக்க. ஹீரோயின் வேணும்னே அந்த கர்ச்சீஃபை எடுத்து ஒரு விதமான செய்கைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்பாட்லயே இவங்க 2 பேரும் முத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த சமயம் அந்த பெருசு உள்ளுக்குள்ள வந்துடுறாரு. என்ன விஷயம், எதுக்காக நீங்க வந்திருக்காங்கிற மாதிரி கேட்க, கர்ச்சீஃப் எடுத்துக்கு போனதான் வந்தேன், நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்க பொண்ணு தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. அடுத்த நாள் வாஷிங் மிஷின்ல ஹீரோயின் துணி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ கூட வலிஞ்சு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். உன்னோட ஒய்ஃப் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா, இந்த வேலையை கூட நீ தான் பாக்கணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க கேட்க, இல்ல அவ ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பா, அதனால ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கும் போது நான் தான் லாண்டரிங் பண்ண வேண்டியதா இருக்குங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் வந்தது எல்லாமே முழுக்க ஹீரோயினை சைட் அடிக்கிறது. அந்த பக்கம் ஹீரோ கூட நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்கையும் ஹீரோயின் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறா. அது எதுக்காகன்னு சொல்லி தெரியல. அடுத்த நாள் ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் சேர்ந்து சர்ச்சுக்கு போறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபுக்கு எப்ப லவ் மூடு வந்தாலும் இவன் பெருசா அவளை கண்டுக்கிறதே இல்லை. அதுவும் புதுசா இப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் கூட வேற ஒரு கனெக்ஷன் உருவாகி இருக்குல்ல, அதுல இருந்து இப்போ அவனோட மனைவியை விட்டு முழுக்க அவன் ஒதுங்கி இருக்கவே பிளான் பண்ணிருக்கான். இந்த சைடு ஹீரோ புதுசா ஒரு புக் எழுதுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பான். அந்த லேடி, நீ எப்போ அந்த இன்ட்ரோ கொடுக்க போற அந்த புக் பத்திங்கிற மாதிரி கேட்க, கூடி சீக்கிரமே நான் உங்களுக்கு அதை எழுதி அனுப்புறேன், எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த லேடி கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போறதுக்காக லிப்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் அங்க வரான். அப்போ ஹீரோயின் வேணும்னே அவனோட கையை தொடுறது அப்படின்னு சில சிலிம்சங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு வேற ஒரே பயம், தன்னோட பொண்டாட்டி மட்டும் இதை பார்த்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும் அவ்வளவுதான் சொல்லி பயப்படுறான். அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவ கொஞ்சம் டேஞ்சர் தான் போல இருக்கு, எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட எச்சரிக்கிறாங்க. ஆனா அவன் அதை பெருசா எதுவும் கண்டுக்கல. அந்த வயசான பெருசு எப்படா வீட்டு விட்டு வெளியே போவாரு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணலாங்கிற மாதிரி இந்த ஆளு பிளான் போட்டு வச்சிருக்க. அவர் நினைச்ச மாதிரியே அவரு அங்கிருந்து வெளியே கிளம்ப ஹீரோ தன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஹீரோயினை பார்க்க அந்த வீட்டுக்குள்ள போறான். அதே சமயம் ஹீரோ இவளோட வீட்டுக்குள்ள போனதை ஹீரோவோட ஒய்ஃப் நோட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பெருசா அதை கண்டுக்கல. இங்க உள்ள போன ஹீரோ அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த வயசானவர் வீட்டுக்குள்ள வந்துட்டார். எதுக்காகன்னு பார்த்தா இவன் மேல சந்தேகப்பட்ட இல்ல, அங்க ஒரு புக் வச்சிருப்பாரு, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப்டி இல்லன்னு சொல்லி ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்துட அவனோட பொண்டாட்டி, நீ எதுக்காக பக்கத்து வீட்டுக்கு போனங்கிற மாதிரி கேக்குறாங்க. புக்கு கொடுத்திருந்தல அன்னைக்கு அவரோட ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லி
சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு வரக்காக தான் போனேங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிக்கிறான். இப்போதைக்கு அவன் மாட்டிக்கல, தப்பிச்சிட்டான். ஹீரோ கூட இங்க நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் ஹீரோயின் அவங்களோட நோட்ல எழுதி வைக்கிறாங்க. ஹீரோ வீட்ல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டியில இருக்கிற இவங்களுக்காக பீர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ வெளியே போறான். அப்படி வெளியே போனவன ஹீரோயின் அவங்களோட கதவை திறந்து உள்ளுக்குள்ள இழுத்துக்கிறான். எப்படியும் ஹீரோவோட ஒய்ஃப் இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்ல. அதே சமயம் இந்த வயசான பெருசும் இப்ப வீட்டுல இல்லங்கிறனால இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைடு பார்த்தா புருஷனை காணமேன்னு சொல்லி ஹீரோயின் வேற காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசான பெரியவரு தூங்குனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இங்கிருந்து வெளியே போறான். அவருக்கு தெரியாம ஹீரோயினும் கதவை சாத்திட்டு ரூமுக்குள்ள போயிட. ஆனா அந்த ஆளு தூங்கல, இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்காப்ல. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப் சரக்கு அடிச்சு மட்டையாகிட்டாங்க போல இருக்கு. அவங்கள ஹால்ல இருந்து தூக்கிட்டு போய் ஹீரோ தான் பெட்ரூம்ல தூங்க வைக்கிறான். அதே நேரம் ஹீரோயினும் ஹீரோவும் வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறத ஹீரோவோட ஒய்ஃபும் நோட் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த வயசான பெரியவரும் அதை பாக்குறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவோட ஒய்ஃப் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லி இவர் வீட்டுக்குள்ள வராரு. இதனால உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்ப பெருசா உன்னை கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தோம், அப்போ எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமே இல்லாம இருந்துச்சு, அதனால தான் நாங்க தனியா வந்தோம். இதுக்கப்புறமாவது அவரு மனசு மாறுவார்னு பார்த்தா இப்பயும் அவர் என்ன பெருசா கண்டுக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் புக் எழுதுறது படிக்கிறதுன்னு சொல்லி அதுலயே பிஸியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட வைஃப் சொல்றாங்க. அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு சொல்லி இந்த காலத்துல கூட நீ தெரியாம இருக்கியே, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையான்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் அட்வைஸா பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி அடிக்கடி அவன் என்னோட வீட்டு பக்கம் வந்ததுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் எச்சரிச்சுட்டு போறாரு. ஹீரோயின் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் திருத்தலாங்கிற மாதிரி ஹீரோவோட வைஃப் நினைக்க, ஆனா அதெல்லாம் இங்க நடக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் ஏமாந்தா அவ ஹீரோவோட வைஃபையே வேற ஒரு ரூட்டுக்கு கொண்டு போயிடுவா போல இருக்கு. இப்படி அடிக்கடி எல்லா இடங்கள்லயும் ஹீரோயினும் ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற லிஃப்ட் ஸ்டேர்கேஸ்னு சொல்லி ஒரு இடத்தையும் விடல. ஆனா இவனுக்கு பொண்டாட்டி மேல ஒரு ஃபீலிங் கூட இல்ல. இதெல்லாம் எப்படி கேவலமான ஒரு விஷயம். அடுத்த நாள் அந்த வயசானவர் ஒரு டாக்ஸி பிடிச்சி வெளியே போறத ஹீரோ நோட் பண்றான். இதான் சரியான சந்தர்ப்பம் ஹீரோயின் கூட பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க போக அந்த பெட்ரூம் ஃபுல்லாமே கலைஞ்சு போயிருக்கு. இது எதனால இப்படி இருக்குன்னு பார்த்தா கீழே ஒரு இன்னர் வியர் இருக்கு. அது ஹீரோயினோட இல்ல, வேற யாரோ ஒருத்தரோட. இது என்னன்னு சொல்லி விசாரிக்க இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த வயசான பெருசு ஹீரோயின் கிட்ட தப்பானது இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். என்னோட அம்மா இறந்து போனதுல இருந்து அவர் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. இந்த வேதனையை நான் பல நாட்களா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, மிருகங்க கூட இப்படி பண்ணாது, இந்த வயசான கிழமை இப்படி இருக்கான்னு சொல்லி ஹீரோ பயங்கர அதிர்ச்சி அடைகிறான். அவனால அதை ஏத்துக்கவே முடியல. இதுக்கு மேல ஹீரோயினோட சகவாசமே நமக்கு ஆகாதுன்னு சொல்லி அவளை அங்கிருந்து கீழே தள்ளி விட்டு வெளியே போற ஹீரோ ரொம்ப டிப்ரெஸ்டாவே சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் எப்படியாவது இந்த கிழவனை நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு நாள் இந்த பெருசை பாக்குறதுக்கு ஒரு டைம் கிடைக்குது. நீங்க பண்றது ரொம்ப மோசமா இருக்கு, இப்படி எந்த ஒரு மனிதனுமே நடந்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி ஹீரோ புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அப்பவும் அந்த ஆளு கேட்கற மாதிரி தெரியும். ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ ஆறுதல் வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். பயப்படாத, கொஞ்ச நாள்ல நான் என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது வரைக்கும் நீ தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவளும் அவ கைய பிளேடால கிழிச்சு நம்மள நீ எந்த ஒரு சக்தியாலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காதல வசனங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவனை உருகி காதலிக்கிற பொண்டாட்டியை விட்டுட்டு இப்படி வாண்டடா போய் வேற ஒருத்தி கையில ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி ஊருக்குள்ள பல கேடு கட்டவனுக்கு இருக்கானுங்க. இப்ப முதல் மாதிரி இல்லாம ஹீரோவுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சாரி, ஹீரோவோட ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து முதல்ல யாருக்குமே தெரியாம தான் அவனை வீட்டுக்குள்ள சந்திச்சிருந்திருப்பான். இதுக்கு மேல நான் உனக்காக பயப்பட போறதில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர்கிட்ட சொல்லிட்டு ஹீரோவை அவளோட ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஹீரோ இங்கிருந்து வெளியே வரத அவனோட ஒய்ஃபும் பாத்துறாங்க. அவ கோவப்பட்டு எதுக்காக அங்க போனங்கிற மாதிரி கேட்க, அதுக்குள்ள நல்ல நேரமா இந்த பெருசு வெளியே வந்து நான் தான் கூப்பிட்டு இருந்தேன், இந்த புக்கை கொடுக்கறதுக்காக வந்துருந்தாருங்கிற மாதிரி அவர் சொல்லி இவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்தி விடுறாரு. அவர் இப்ப புதுசா எழுதிக்கிட்டு இருக்க ஒரு புக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவோட வைஃப் வந்து அவங்க வீட்டில் நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்த பெருசு கிட்ட அவங்க சொல்றாங்க. கூடவே அந்த ஆளோட வீட்லயே சரக்கடிச்சு மட்டையாகிட இவர் தான் கொண்டு போய் ஹீரோவோட வீட்டுல இந்த லேடியை விட்டு வராரு. பொண்டாட்டியா பத்திரமா பாத்துக்கணும், இப்படியா இருப்பீங்கிற மாதிரி அவனுக்கு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு வராரு. ஹீரோ அன்னைக்கு நைட்டே ஃபுல்லா சரக்கடிச்சு ஒரு பிளான் பண்றான். இதுக்கு மேலேயும் இந்த கிழவனை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி. அதே நேரம் ஹீரோயின் இப்ப அவளோட வீட்டுல காமிக்கிறாங்க. அவ என்ன சொல்லிருப்பானா, இந்த வயசானவர் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதா அவ சொல்லிருப்பா ஹீரோ கிட்ட. ஆனா இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா மகள் அப்படிங்கறதே மிகப்பெரிய பொய் தான் போல இருக்கு. ஆனா எதுக்காக இப்படி ஹீரோவை இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு உன்னோட எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு முடிவு கட்ட போறேன்னு சொல்லி ஜன்னல் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னதான்டா பண்ண போறான்னு பார்த்தா இந்த வயசான பெருசு அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி நடந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து அவரை வந்து ஒரு கார் அடிக்க அந்த ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிடுறாரு. இது ஹீரோயின் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த இறுதி மரியாதையெல்லாம் செஞ்சு முடிச்சதும் இப்போ ஒரு புதுசா ஒரு புக் ஒன்னு அவங்க லான்ச் பண்ண போறாங்க. யாரு அந்த பெருசு எழுதுனது. ஹீரோ திருட்டுத்தனமா அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் ரூம் ஒன்னு இருக்கும். அதுக்குள்ள உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயினும் இந்த வயசான பெருசும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லி. அப்போ அப்பா மகள்னு சொல்லி சொன்னதெல்லாம் மிகப்பெரிய பொய் அப்படிங்கிற அந்த உண்மை இப்பதான் இவனுக்கு தெரிய வருது. இது எல்லாமே எதுக்காக இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அந்த கிழவனுக்கு டிஃபரெண்டா ஃபேண்டசியான கதைகள்லாம் எழுத பிடிக்கும். அதுக்காக ஹீரோவை ஒரு கதாபாத்திரமா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஹீரோவை மட்டும் இல்லாம
இல்லாம அவனோட ஒய்ஃபையும் சேர்த்துதான் இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, எந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு ஸ்டோரி மாதிரியே ஒரு புக்கை டைட்டில் வச்சு அதை ஒரு கதையாவே அவர் எழுதிருக்காப்ல. அந்த புக்கு இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு பார்சலா கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஹீரோயினோட பேரு தான் அந்த கேரக்டரா போட்டுருக்கு. ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகளா ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த வயசான கிழவன் வந்து கேட்டிருப்பான்ல. ஹீரோயினும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சனல் லைஃப் மொத்தத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே அப்பட்டமா ஒரு வரி கூட மாறாம இந்த பெருசு எழுதியிருக்காரு. இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த அந்த 18+ சமாச்சாரத்தை முதற்கொண்டு இதை பார்த்ததுமே ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. தன்னோட புருஷன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்கிறது கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த புக்கை படிச்சதும் மொத்தமா தெரிஞ்சிருச்சு டீடைல். இப்ப இவங்களுக்குள்ளே சண்டை வருது. ஹீரோ ஹீரோயினை கீழே தள்ளி விட அவங்க அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி மேல குத்தி அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. எவனோ ஒருத்தனோட போதைக்கு இவங்க 2 பேரும் ஊறுகாயா மாறிட்டாங்க. இப்போ ஹீரோவை அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதை தூரத்துல இருந்து ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. இவனை உருகி காதலிக்க மாதிரி அவ பண்ண அத்தனையுமே ஆக்டிங் தான். இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.